அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம அம்மா வீட்டில் ஒரு குட்டி விளாக் பார்த்துடலாமா? சாட்டர்டேவோட குட்டி விளாக் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா சன்னா கிரேவி செஞ்சிருந்தோம். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தியும் சன்னா கிரேவியும் செஞ்சிருந்தோம். ஸ்கூல் லீவுங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிக்கிற மாதிரி இருந்துச்சு. தென் பார்த்தீங்கன்னா காஃபி டீ எதுவும் குடிக்காமல் நம்ம வந்து டேரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கிரேவிக்கு இந்த சப்பாத்தி வந்து ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சுங்க. ஸோ அதுவும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை நம்ம எடுத்துக்கும் போது ரொம்பவே ஹெல்தியான இந்த சன்னா கிரேவியை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கும் போது ரொம்ப ஆக்டிவா இருக்கும். இந்த சன்னா கிரேவி பாத்தீங்கன்னா நம்மளோட சேனல் அப்லோட் பண்ணிருக்கோம், மேல கார்டுல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. சப்பாத்திக்கு ஒரு சரியான காம்போங்க, ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சு. இந்த சப்பாத்தில ஆயில்லாம் சேர்க்காம இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப ஹெல்தியாவும் இருக்குங்க. ஸோ அது மாதிரி வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்கன்னா இந்த ஆயில் சேர்க்காம இந்த மாதிரி சன்னா கிரேவி சப்பாத்தி எடுத்துக்கும் போது வெயிட் லாஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டாவே நடக்குங்க. மதியானம் லஞ்சுக்கு பாத்தீங்கன்னா எண்டமீன் ஃபிஷ் குழம்பு தான் செஞ்சிருந்தோம். ஸோ ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சுங்க. இந்த குழம்பு யார் யாருக்குன்னா பிடிக்கும்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ அதுவும் வந்து உயிர் மீனா வாங்கி செஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்குங்க. லீவ்ல அம்மா வீட்டுல இருக்கும் போது ரெகுலராகவே மீன் பாத்தீங்கன்னா அம்மா செஞ்சுட்டே இருப்பாங்க. ஸோ அதுவும் சாட்டர்டே சண்டே அப்படிங்கும் போது கண்டிப்பா ஃபிஷ் வந்து செஞ்சிருவாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க இந்த ஃபிஷ் குழம்பு. இது வந்து ஃபிஷ் ஃப்ரை செய்யறதுக்காக மசாலா கோட் பண்ணி ஃப்ரை பண்றதுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இந்த ஃபிஷ் ஃப்ரை செய்யறதுக்கு முன்னாடி ஃபிஷ் ஃப்ரை செய்யும் போது தக்காளி பூண்டு வரமிளகா சேர்த்து மிக்சியில பிளெண்ட் பண்ணி நம்ம சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சு குக் பண்ணும்போது எல்லாம் மேரினேட் பண்ணி வச்சு ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. கூடயே பாத்தீங்கன்னா தேங்காய் பால் சாதம் செஞ்சிருந்தோம். தேங்காய் பால் சாதம் செஞ்சு கூடயே கெண்டை மீன் குழம்பு, ஸோ அதோட கெண்டை மீன் ஃப்ரை, அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ்ல வந்து சேனா இருக்கும் பாருங்க, ஸோ அதை வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துருந்தோம். தேங்காய் பால் சாதம் வந்து ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சுங்க. அதான் அம்மா செஞ்சது அப்படிங்கும் போது ரொம்பவே ஸ்பெஷல் தானேங்க. ஸோ இந்த ரெசிபியோட லாங் வீடியோ வேணும்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல ரெட் ஹார்ட் போடுங்க. மீன் குழம்புனா செஞ்சோன்னு சொன்னா ஸோ ஒரு அரை மணி நேரம் நம்ம செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஒரு ஹாட் பாட்ல தேங்காய் பால் சாதம் எடுத்தாச்சு, பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு, பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கறி லீவ்ஸை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷை போட்டு ஃப்ரை பண்ணி பாருங்களேன். அதில் இருக்கிற ஒரு டெம்டிங்கே நல்லா இருக்குங்க. அதுவும் அந்த ஆயிலில் வந்து நம்ம கறி லீவ்ஸ் ஃப்ரை பண்ணி எடுத்துருந்தோம்னா ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரை பண்ணலையே கறி லீவ்ஸை ஃப்ரை பண்ணிட்டு அதுலேயே ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி பாருங்களேன், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஃப்ரை பண்ணி பாருங்க. தென் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை சூப்பு செஞ்சிருந்தோம். ஸோ அதுவும் நல்லா இருந்துச்சு. ஸோ மீன் குழம்பும் நம்ம எடுத்துக்கிட்டாலே பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு செஞ்சு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நம்ம சாப்பிடும் போது அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கியிருக்கும் மீன்லனா. ஸோ அதனால டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ பாருங்க கெண்டை மீன் குழம்புல மாங்காய்லாம் போட்டு அதுவும் இந்த வயிற்று துண்டு இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்களுக்குலாம் அது ரொம்ப பிடிக்கும். அதில் முள் வந்து கம்மியாக தான் இருக்கும். மாங்காய் போட்டு செஞ்சதுனால குழம்பு இன்னும் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் கத்திரிக்காய்க்குல மாங்காய் மட்டும் தான் சேர்த்துருந்தோம் டேஸ்ட்டுக்கு. ஸோ இதுவே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஃபிஷ்ஷோட குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால ஸோ அதோடய கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த சனை சேர்ந்து ஃப்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முட்டை வந்து நம்ம சேர்த்து தான் ஃப்ரை பண்ணியிருந்தோம். ஒருவேளை வெயிட் லாஸ்ல இருந்தீங்கன்னா குழம்புல உள்ள மீன் கூட சேர்த்து சாப்பிடலாம், டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் சாதத்துக்கு மீன் குழம்பு, அதோடய பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை சாறு, செனை பொரிச்சது இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அதுவும் கெண்டை மீன் அப்படிங்கும் போது சொல்லவே தேவையில்லை, டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்குங்க. ஸோ அதுவும் இந்த செனை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு, அதனால தான் நம்ம ஃப்ரை பண்ணியாச்சு. இல்லைனா குழம்புலேயே போட்டிருக்கலாங்க. பாருங்க ஃபிஷ் ஃப்ரைனா எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குன்னு. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி குட்டி விளாக்ஸ் அண்ட் ஹெல்தியான ரெசிபிஸ் வந்துகிட்டே இருக்கு. ஸோ நீங்கள் எதையும் மிஸ் பண்ணாமல் மறக்காம ஸ்வீட் எஸ்கேப் ட்ரீம்ஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.